நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? பாஸ்தா சேலஞ்ச் வித் மை சிஸ்டர். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சிஸ்டரை காட்ட போறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து சாப்பிடலாம் சேலஞ்ச். சரி வாங்க போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா, இது என்னத்துக்கு சொல்லுங்க இருக்கு. இது வந்து நம்ம பாஸ்தா எல்லாம் செஞ்சு போட்டுட்டு மசாலா போட்டு வறுக்க கிறிஸ்பியாக டேஸ்டியாக எடுக்கணும். ஓகே, திஸ் இஸ் த பாஸ்தா உள்ளே போடுறோமே அது. இது உள்ள தண்ணி ப்ளஸ் பாஸ்தா போடுவோம். இது வந்து பாஸ்தா டிஃப்ரெண்ட் டைப் பாருங்க. ஷீஷல் மாதிரி இருக்குது, அந்த குறுக்குறை வருமே அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம நார்மல் ரெட் பாஸ்தா 4 டைப் இருக்குது. பாப்பு இதே மசாலா பாஸ்தா மசாலா get 5 1 free and சொன்னோடனே நான் வாங்கிட்டேன். பாருங்க டிஃப்ரெண்ட் டைப் ஷீஷல். ஷீஷல் எப்படி எடுக்க தானே போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு சூடு. ஓகே, அப்படியே வைக்கக்கூடாது. காய்ஸ் தண்ணி ஊற்றலாம். இவ்வளோ போதுமே, எனக்கு இவ்வளோ போதும்னு தான் நினைக்குது. ஓகே, இப்போ பாஸ்தா இப்போ ஓப்பன் பண்ணலாம். இது எடுத்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. வெயிட், ஐ ஹேவ் ஐடியா. கைஸ் இப்போ வைக்கலாம் நம்மளோட பாஸ்தா. இவ்வளோ தண்ணி போதுமா? அந்த கிளியர்னஸ் இல்லை. நான் மேலேருந்து ஊத்துறேன். எஸ், தட் மச் கைஸ். இப்போ கூட கிளியரா தெரியல. இது எதுவும் பண்ண முடியாது. கேமரா இல்லை, தண்ணி இதாகிடுச்சு. பீக்கா இருங்க, இதுலயே ஒன்று நான் எடுக்கிறேன். நான் நல்லா கை காட்டுறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் நல்லா கை கழுவி. கைஸ் இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும்னா இப்படி பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் தண்ணி போட்டு, இங்கே இவ்வளோ தண்ணி போட்டு வைங்க. ஒரு இது நான்ஸ்டிக் பேன் தான். இது நல்லா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். ஒரு இது எடுத்துக்கலாம். எனக்கு அந்த சாங் வந்துட்டே இருக்குன்னு தெரியும். ஒரு வீடியோலையும் ஒரு சாங் தான். இதுதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வீடியோ. மீன்ஸ் லைக் நார்மல் டான்ஸ் பண்ணுறேனே அது. அந்த சவுண்ட் கேளுங்க. ஒருத்தருக்கு அந்த சவுண்ட் பிடிக்காது. இங்கே நான் லெஃப்ட் ஹேண்டட் தான் கைஸ். பாஸ்தா பாருங்க, வெந்து நிற்குது. சூடு பாருங்க. பீஸ். இப்போ இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த அழுக்கு எதுவும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். சுட்டுக்குனே இங்கே எனக்கு தான் தெரியும். ஓகேவா? இப்போ அப்படியே எடுத்து இங்கே போட்டுடுறேன். ஓகே, இப்போ அந்த நான்ஸ்டிக் பேனை வந்து கீழே வச்சுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேன் பாருங்க. இருங்க, உங்களுக்கு நான் வந்து இதுவும் பண்ணி காட்டுறேன். ஒன்று எடுக்கலாம். சுடு சிம்மி கைஸ். பிடிஎஸ் லோகோ மாதிரியே வந்திருக்குங்க கைஸ்.
உங்களுக்கு யார் யாருக்கு பிடிஎஸ் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஐ லைக் பிடிஎஸ் ஸோ மச். எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கு. அந்த மேலே அந்த நுரை வந்துருக்கு பாருங்க, அது வெந்துட்டு இருக்கு. அது சூடு. எப்படி உள்ள போய் கையை எடுக்கிறதுன்ட்டு தெரியல. நான் தான் அங்கே கேமராமேனு எங்கள் அக்கா தான். எப்படி பிடிச்சிட்டு இருக்கா, நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவள் ஒன்றும் கஷ்டப்படல, அவள் பிடிச்சிட்டு இருக்கா. அது ஓகே. நான் சுட்டுக்கினேன், 3-4 வாட்டி சுட்டுக்கினேன். பாஸ்தா இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கமோ தெரியாது காய்ஸ். புகை வருது பாருங்க காய்ஸ். எவ்வளோ வாட்டி இது பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் இது பண்ண முடியாது. இன்சைட் வாங்க காட்டுறேன். அந்த புகை எவ்வளோ நல்லா வருது தெரியுமா? உங்களுக்கு தெரில நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ, இங்கே தெரியும். கைஸ் ரொம்ப அழகா இருக்கல்ல. இங்கே உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ குவாலிட்டி தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அப்படியே அந்த புகை வந்து கையில் வச்சா சுட்டுரும், அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம ஒரே ஒரு நான் பார்த்து எடுக்கிறேன். எவ்வளோ வாட்டி சுட்டுக்கினேன். வரமாட்டேங்குது. ஒன்றுனா சுவட்டும். ஆகி த மேன், ஆகி பாய் வந்துடும். ஆகி இருங்க, ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கலாம். அது ஈஸியாக வந்துடுச்சுன்னா. ஓகே கைஸ் பாருங்க. எனக்கு இது தெரியும். உப்பு போட்டிங்களா? போட்டேன். உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டோம். சரி, உங்களுக்கு காட்டல இல்லை, இப்போ கொஞ்சம் போடலாம். இருங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம். கை சுப்புது. கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க கேமராமேன். என் கை சுப்பா. கேமரா கேர்ள் மேன். பாருங்க எப்படி இருக்கு. அந்த ஃபோர்க்குக்கு வந்து கரெக்டாக இருக்கு. கைஸ் சாப்பிட்டு பார்க்குறேன் வெந்துருச்சான்ட்டு. பாருங்க கைஸ், இப்போ ஆஃப் பண்ணலாம். ஆயிடுச்சு பாருங்க, புகை கம்மி ஆயிடுச்சு. இப்போ இந்த எவாப்ரேட் அதெல்லாம் போயிடுச்சு. ஓகே, இப்போ எடுக்கலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம அது துணி அப்படி இருக்கு. துணி எல்லாம் பேக் சுடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. ஆஹா, எப்படி இருக்கீங்க பாருங்க. வெயிட் a second. அந்த வாட்டர் எல்லாம் கீழே வந்துடுச்சு. நான் இது சைனீஸ் ஃபுட் இப்படி ஒன்று இருக்கும், அதுதான் நான் நினச்சேன். காய்ஸ் போடல, எல்லாத்தையும் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். ஒரு டைம் 3வது டைம் மாதிரி போடணும். வாவ், கேமரால குவாலிட்டி ரொம்ப நல்லா தெரியுது. இவ்வளோ நேரம் நல்லா தெரியல, இப்போ நல்லா தெரியுது. வந்துட்டு இருக்காது போட்டுலாம் ஃபுல். ஓகே, இங்கே ஒன்று இருக்கா, ஒட்டிட்டு இருக்கான் பாவம். காட்டுங்க, இங்கே பாருங்க, ஒட்டிட்டு இருக்கான். நல்லா இருக்கு ஸ்மெல்லு. இங்கே எதுவும் தெரியாது, மசாலா போட்டது ஸ்மெல் தெரியுது. ஓகே, வந்துடுறா குட்டியா. கொலான்ட்டு தொளான்ட்டு இருக்கா பாருங்க. எவ்வளோ அழகாக தெரிறான்னு தெரியுமா இங்கேருந்து. அந்த டேஸ்டினஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது
நம்ம இந்த மசாலா போடணும். பாஸ்தா மசாலா பாஸ்தா மசாலா யம்மி. இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாவ். மசாலா ஒன்று போதும் நினைக்கிறேன். பட் நம்ம 2 பேரும் தான் சேலஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஒருத்தர் தான் சேலஞ்ச். ஒரே ஒரு பேக்கெட் பத்தாது, அதுதான் 2 பேக்கெட்டு. அந்த கலர் உங்களுக்கு தெரியும். இங்கே இன்னும் ஆசமாக இருக்கு. ஆசம் எஸ், இங்கே இன்னும் அழகாக தெரியுது. இங்கே டேஸ்டி, ரெட்டிஷ் டேஸ்டி. இங்கே இப்படி பண்ணலாம் வாங்க. ரெண்டு பேரும் சாப்பிடுறோம். உங்களுக்கு ஒரு 10 டைம் சொன்னது தெரியும். வாவ், நல்லா வந்திருக்கு. ஓகே ஓகே, இப்போ கட் பண்ணிடலாம். இருங்க, அப்படி கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் தான் போ. ஆல்ரெடி இங்கே கேமரால ரொம்ப ரெட்டாக தெரியுது. இங்கே ஆரஞ்சாக தெரியுது, அங்கே ரெட்டாக தெரியுது. ஓகே, we gonna keep that pasta masala. Masala, masala, masala. மாமா கொஞ்சம் ஜாக விட்டுறீங்களா? அது உங்களுக்கு வந்து அங்கே ரெட்டிஷ் தான் தெரியுது, நம்மளுக்கு இங்கே வந்து காய்ஸ் நல்லா இருந்துச்சு.